ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் களத்தில் உள்ளனர். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக மற்றும் தேமுதிக, பாஜக தேர்தலை புறக்கணித்துள்ளது. ஆண் வாக்காளர்கள் 1,10,128 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,17,381 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 37 பேர் என மொத்தம் 2,27,546 வாக்காளர்கள் உள்ளனர். நடிகர் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் நாளை வெளியாகும் நிலையில், மதுரையில் சில தியேட்டர்களில் முதல் ஷோவுக்கு தலைக்கு 500 ரூபாய் கட்டணம் வசூலிக்க விநியோகஸ்தர்கள் தரப்பில் இருந்து நெருக்கடி கொடுப்பதால் தியேட்டர் உரிமையாளர்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே விடாமுயற்சி திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆகிறது. மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் பெரும்பாலான தியேட்டர்கள் புக் செய்யப்பட்டுள்ளது. முதல் ஷோவுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்கும் என்பதால் அதை பயன்படுத்தி ஒருவருக்கு 500 ரூபாய் நிர்ணயிக்க தியேட்டர் உரிமையாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மால்கள், அரசியல் செல்வாக்கு உடையவர்களின் தியேட்டர்களில் வழக்கம் போல 190 ரூபாய் வசூலித்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த முரண்பாட்டால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தியேட்டர்களில் ரசிகர்கள் வருவது குறையும் என்கின்றனர் தியேட்டர் உரிமையாளர்கள். சிபிஎஸ்இ பள்ளிகளை பின்பற்றி தமிழக அரசு பள்ளிகளிலும் உடற்கல்விக்கு தனி பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் 700க்கும் கீழ் மாணவர் எண்ணிக்கை இருந்தால் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், 700க்கும் மேல் இருந்தால் 2 உடற்கல்வி ஆசிரியர்கள் என ஒவ்வொரு பள்ளியிலும் பணியிடங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. உடற்கல்விக்கென பிரத்யேக பாடத்திட்டம் இதுவரை உருவாக்கப்படவில்லை. தேர்வுகளில் உடற்கல்வி தேர்வு இடம்பெறும் நிலையில் பாடத்திட்டம் இல்லாததால் ஆசிரியர்கள் பொதுவாகவே கற்பித்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் கல்வியாண்டில் இப்பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் என்ற நுண்ணெகிழிகள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமின்றி மனித ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக மாறி உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். மாநில அரசு ஊழியர்களுக்கு சிறந்த ஓய்வூதிய திட்டம் எது என்பது குறித்து ஆராய தமிழக அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் யாக்கூப் என்பவர் வீட்டில் என்ஐஏ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபரான யாக்கூப் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவரது வீட்டில் நேற்று இரவு 9:30 மணியில் இருந்து என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அவரின் வீட்டில் இருந்து கணக்கில் வராத பணம், 50 லட்சம் ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரி ஏய்ப்பு மற்றும் பயங்கரவாத அமைப்புக்கு நிதி உதவி செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சதுப்பு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் அவற்றின் அடி ஆழம் வரையிலான நிலவரத்தை அறிய நீரடி சர்வே மேற்கொள்ள வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழகத்தில் நீர்நிலைகள் மற்றும் சதுப்பு நிலங்களை மேம்படுத்த வனத்துறையின் ஒரு பகுதியாக ஈரநிலங்கள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இதன் வாயிலாக தமிழகத்தில் உள்ள சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள் குறித்த விவரங்களை ஆவணப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. முதல் கட்டமாக சர்வதேச அளவில் ராம்சார் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பறவைகள் சரணாலயங்கள், நீர்நிலைகளை பாதுகாப்பதுடன் அவை தொடர்பான தகவல் தொகுப்புகளை உருவாக்கும் பணி துவங்கியுள்ளது. காலநிலை கல்வி அறிவை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க முடிவு செய்துள்ள அரசு, மாநிலத்தின் எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்த உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கால்நடைகளை வாகனங்களில் கொண்டு செல்லும் போது போதுமான இடைவெளியுடன் உணவு, குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அது தொடர்பான வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஆளுநர் மீது தமிழக அரசு தரப்பில் சரமாரியாக குற்றம் சாட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. ஆளுநரும் அரசு தரப்பும் அமர்ந்து பேசி சமரசத்திற்கு வாருங்கள் என அறிவுறுத்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர்.
தமிழகத்தில் பல்கலைக்கழக வேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசின் முடிவுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார், சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார் என ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. முக்கிய எதிர்க்கட்சியான பாஜக 68 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதன் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக் தந்திரிக் ஜனசக்தி கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடுகின்றன. இந்த தேர்தலில் 96 பெண்கள் உட்பட 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தல் முடிவுகள் February 8 அறிவிக்கப்பட உள்ளது.